பண்ணி தான் வாங்கணும். இது பழசு, எல்லாம் செக் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தது, வண்டிக்குள்ள ஓடிட்டு இருந்தது. இதை எடுத்துகிட்டு நம்ம புதுசு போட்டுக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி உள்ளக்க ஒரு வாஷர் இருக்கும் பாருங்கள், அந்த வாஷர் நீங்கள் கண்டிப்பாக போடணும். உள்ளக்க ஒரு பிளேட் வாஷர் போடணும். இந்த வாஷர் ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளச்சு பெல் அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த கியர் வந்து இதான் வந்து நமக்கு வீலுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுங்க. இந்த ஷாஃப்ட் மூலிமா தான் நமக்கு வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த பெல்லை வந்து நம்ம போட்டுக்கலாம், கிளச்சு பெல். இதுக்கு பேர் தான் கிளச்சு பெல்லு. இதை வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து வர அந்த ஷாஃப்ட்டில் நம்ம கிளச்சு பெல் அசம்பிள் பண்ணுறோம். இப்போ அசம்பிள் பண்ணிட்டோம். இப்போ கிளச்சு ஷூ எங்கேஜ் ஆகி இந்த பெல்லை சுற்ற வைக்குங்க. இந்த பெல்லு சுற்றும்போது நமக்கு அந்த பக்கம் இருக்கிற பெரிய கியர் சுற்றி நமக்கு சின்ன ஸ்ப்ராய்ட்டு ஷாஃப்ட் வந்து சுற்றும். இதுதான் கான்செப்டே, ஓகேங்களா. இதுக்குள்ளே ஒரு வாஷர் கண்டிப்பாக இருக்கணுங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஏன்னா ரெண்டும் வந்து முட்டிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, சீக்கிரம் வந்து உள்ளே வந்து ரொட்டேட் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ஒரு டிஸ்டன்ஸுக்காக ஒரு வாஷர் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. திக்கன் வாஷர் நல்லா வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. வாஷர் கண்டிப்பாக வைக்கணும். வச்சுட்டு இதை வந்து இன்ஜின் ஷாஃப்ட்லேருந்து வர கீழே வந்து அசம்பிள் ஆகிக்கும். இன்ஜின் ஷாஃப்ட் சுற்றினா நமக்கு கிளச்சு ஷூ மட்டும்தான் சுற்றும், மேலே இருக்க பெல்லு சுற்றாது, ஷூ மட்டும் சுற்றும். ஷூ வந்து ஃபுல் ஸ்பீடாக சுற்றும் போது நமக்கு ஆக்சுவலாக விரிஞ்சு நமக்கு கிளச்சு பெல்லோட எங்கேஜ் ஆகும். பெல்லோட எங்கேஜ் ஆகுமா? இப்போ பெல்லோட எங்கேஜ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பெல்லும் சேர்ந்து சுற்றும். பெல்லு சுற்றும் போது நமக்கு பவர் வந்து அந்த பெரிய கியர் வீலுக்கு ஷிஃப்ட் ஆகி நமக்கு சின்ன ஸ்ப்ராய்ட் மூலிமா நமக்கு பேக் வீலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுதான் கான்செப்ட் வண்டிக்குள்ளே கிளச்சு மெக்கானிசமே இதுதாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. இதை போட்டுட்டால் நம்ம அந்த ஸ்டார் வாஷரை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த 20 mm நட்டை போட்டு டைட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக, ஓகேங்களா. டைட் பண்ணியாச்சு. டைட்டன் வந்து பார்த்துட்டிங்கன்னா 20 mmக்கு நட்டுக்கு வந்து எப்படி வைப்போமோ அதே டைட் வைக்கணும். இன்ஜின் ஷாஃப்ட்டுங்க, அதனால் கேர்ஃபுல்லாக வைங்க. மாறா போயிடுச்சுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக பிரிக்க வேண்டியது வந்துடும். அதனால் நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த ஷாஃப்ட்டு சுற்றும்போது இந்த பெல்லோட அவுட்ரு கோர் மட்டும் சுற்று பார்த்தீங்களா, எவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் கிளச் கவர் அசம்பிள் பண்ணிக்கலாம். பேக்கிங் செக் பண்ணணும், ஏதாவது கிழிஞ்சிருக்கா அப்படின்னு. கிழிஞ்சிருந்தால் புதுசு போட்டுறலாம். இது கிளியில் நான் அதனால் அதே யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் போடும்போது, அதாவது கிளச் கவர் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணுங்க. ஆயில் சீல் வந்து சம்டைம்ஸ் வந்து வெளியில் வந்துடலாம், இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஆயில் சீலை பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து போடணும். கிளச் கவரை போட்டுட்டு நம்ம வந்து கோன் ஓரிங் போடணுங்க ஷாஃப்ட்டுக்கு அந்த சைடு. அதுக்கு முன்னாடி கிளச் கவரை வந்து நல்லா தட்டி விட்டு சீட்டிங் பண்ணிக்கலாம். உள்ளக்கு வந்து 2 லாக் இருக்கும், 2 சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்கில் தான் கிளச்சு கவரே வந்து அசம்பிள் ஆகும், ஓகேங்களா. அதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா அசம்பிள் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக, ஓகேங்களா. அசம்பிள் ஆனதுக்கப்புறம் மட்டும்தான் நீங்கள் ஸ்க்ரூ எல்லாமே போடணும். ஃபுல்லாக தட்டி விட்டேன். இதுதான் கோன் ஓரிங்க. இந்த ஷாஃப்ட்டுக்கு புதுசு வாங்கிட்டு வந்துருக்குது. பழசு டேமேஜ் ஆனால் புதுசை போட்டுக்கலாம். இது எதுக்காக போடுறோன்னா ஆயில் வந்து லீக் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஓரிங் எல்லாமே நம்ம போடுறோம். லைட்டாக கேப் இருந்தாலும் ஆயில் வந்து வெளியே வரதான் போய்ங்க, பார்த்துக்குங்க எங்கே இருந்தாலுமே. ஏன்னா உள்ளக்க வந்து ஹை ப்ரெஷரில் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு போது எங்கே கேப் இருக்குதோ அங்கே தான் ஓடி வர பார்க்கும். அதனால் அந்த கேப்பெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரப்பர் யூஸ் பண்ணுறோம். அதான் கோன் ஓரிங்கை போட்டாச்சு. அதுக்கப்புறம் கோன் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் ஸ்க்ரூ எல்லாமே போட்டு கிளச் கவர் டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த 2 ஸ்க்ரூவுமே ஈக்குவல் லென்த், இப்போ 2 போட்டிருக்காங்களா. இப்போ போடுறோம் பார்த்திங்களா, இதுவுமே இதுக்கு அடுத்து போடுற மாதிரிங்க, இதுவும் ஒரே லென்த்து, சேம் லென்த்து, ஓகேங்களா. கணக்கு வச்சுக்கோங்க. இது 2 சேம் லென்த்து. இதுக்கப்புறம் போடுறோம் பார்த்திங்களா, இதுவும் அதுக்கு கீழே போடுவோம் பார்த்திங்களா, அதுவும் ஒரே சேம் லென்த்து. 3 வேரியேஷன் கவர் ஆகிடுச்சுங்களா. இவ்வளோ தாங்க. ஸ்க்ரூவை மட்டும் கரெக்டாக லென்த்து வித்தியாசம் பார்த்து போட்டுக்குங்க, மாற்றி போட்டுறாதீங்க. அப்புறம் டைட்டு வந்து ஆகாது, கிளச்சு கவர் ஷேக் ஆகும், ஆயில் வந்து உள்ளக்க நிற்காது, லீக் ஆகிட்டே இருக்கும். இந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணுங்க மாற்றி போட்டிங்கன்னா. அதனால் செக் பண்ணி போடுங்க. நான் ஸ்டார்ட் திருப்பி போட்டு டைட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் பிட்டு போட்டு டைட் பண்ணுறேன். அதில் காமிச்சிருக்க மாட்டேன். நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் வந்து கம்மியாக வச்சிங்கன்னா நமக்கு கேப் ஆகிடும். கேப்பில் வந்து நமக்கு ஆயில் வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். அதனால் ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. நான் ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு எல்லாமே டைட் பண்ணிக்கிறேன். இப்போ டைட் பண்ணதுக்கப்புறம் சின்ன ஸ்ப்ரைட் அசம்பிள் பண்ணணும். சின்ன ஸ்ப்ரைட் அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் பிளக் டம்மி கழட்டிட்டு நார்மல் பிளக்கை போட்டுட்டு தான் நம்ம வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இப்படியே ஓட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பிஸ்டன் வந்து உடச்சி போடும் உள்ளக்க. நம்ம தான் பிஸ்டனை பாதி ஸ்ட்ரோக்கில் நிப்பாட்டி தடுத்து வச்சுருக்குமே. இப்போ வந்து ஓங்கி கிக் பண்ணிங்கன்னா பிஸ்டன் போய் டக்குன்னு வந்து அடிக்கும்.
அடிக்கும்போது பிஸ்டன் வந்து டேமேஜ் ஆக தான் பார்க்கும். அதனால் பிளக் டம்மி போட்டிருக்கோம். கேர்ஃபுல்லாக வந்து அதை ஃபஸ்ட்டு கழட்டணும். ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் பிளக்கு போட்டக்கம் தான் நீங்கள் வந்து கிக்கே பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ ஸ்க்ரூவெல்லாம் போடுற கொஞ்சம் லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். சில டைமில் அது மரம் போயிருங்க, ஓவராக டைட் வச்சிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் லேத்தில் கொடுத்து மரம் வந்து க்ளீன் பண்ணி த்ரெட்டு போட்டு அதுக்கு அடுத்த சைஸ் நட்டு வாங்கி போல்ட்டு வாங்கி போட்டு நிறையா பண்ணிடுங்க. இப்போ வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணால் சப்போஸ் ஆயில் லீக் ஆனால் தெரியணும்ல, அதுக்காக தாங்க. ஃபுல்லாக டைட் பண்ணி பார்த்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு நீங்கள் ஆயில் செக் பண்ணிக்கலாம் எங்கே லீக் ஆகுது அப்படின்னு. இப்போ பாருங்கள், இந்த ரப்பர் வந்து லைட்டாக லீக் இருக்குது. ரப்பரோட த்ரெட்டை வந்து செக் பண்ணுறேன். ஆக்சுவலாக த்ரெட்டு வந்து ஃபுல்லாக போயிருச்சு. புது ரப்பர் தான் போடணும். அதுக்கு முன்னாடி நான் காயில் வந்து அசம்பிள் பண்ணிக்கிறேங்க. காயில் அசம்பிள் பண்ணிவிட்டு காயில் ஒரு ட்ரிக் இருக்குங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக கமெண்ட் தான் பண்ணியிருந்தார். நான் வண்டியை வந்து சாவி ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வண்டி ஆஃப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாருங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டா, கீழே காயில் வந்து ஒரு ரெட் கலர் ஒயர் வருங்க, அதுதான் சாவி லைனு. மேலே சாவி ஆன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து சிக்னல் காயிலுக்கு தான் வரும். இந்த சிக்னல் வந்து காயில் பக்கத்தில் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மேலே என்ன தான் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் எதுவுமே பிரயோஜனம் இல்லைங்க. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கீழ்காயிலேருந்து வருது. இந்த ரெட்டு இந்த ஒயிட்டு எல்லாமே வந்து கீழ்காயிலேருந்து வருது. ஒன்று கண்ட்ரோலரு, ஒன்று வந்து கீழேருந்து இந்த டைமில் நீ இக்னிஷன் பண்ணி கொடு அப்படிங்கிறது. அந்த ரெட்டு தான் வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறது. கீழே வந்து மேக்னெட் கரெக்டாக அந்த டைமிங் வந்தனே இந்த காயிலுக்கு சிக்னல் கொடுக்கும், நீ இக்னிஷன் பண்ணு அப்படின்னு. அப்போ வந்து இந்த காயில் வந்து ட்ரிப் பண்ணி கொடுக்கும் நமக்கு, ஸ்பார்க் வந்து ஸ்பார்க் பண்ணி கொடுக்கும். இப்போது காட்டுற ரெட்டு பார்த்தீங்களா, இந்த ரெட்டு கழட்டி விட்டிங்கன்னா மேலே சாவியாக போடலினாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது எர்த்தாச்சுன்னா இதை கழட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதை போட்டு விட்டு நீங்கள் எல்லாம் இப்போ சாவியை ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நமக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகுங்கிறத விட இங்கே கழட்டி விட்டால் ஒன்றுமே பண்ண தேவையில்லைங்க, சாவி லைனே தேவையில்லை. ஆனால் இதை போட்டிங்கன்னா நமக்கு மேலே சாவி ஒர்க் ஆகும். மேலே ஆஃப் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகும், ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். இதை கண்டிப்பாக கனெக்ஷன் போட்டு தான் நீங்கள் வந்து இதை பண்ணணும். மேலே சாவி வந்து லைன் செக் பண்ணணும். இந்த ரெட்டை கழட்டி விட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேலே சாவி போடலைனாக்கா வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடலாம். காயில் ஒரு கனெக்ஷன் அப்படி தாங்க இருக்குது. வண்டி மேலே சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆனால் வண்டி ஆஃப் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது இந்த ஒயர் தான் கழண்டிருக்கும். நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. இதை வந்து ஸ்டார்ட் ஸ்க்ரூ போட்டு காயிலை நல்லா டைட் பண்ணுங்கள். காயில் லூஸாக டைட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு காயில் வந்து விட்டு விட்டு ட்ரிப் ஆகும் சம்டைம்ஸ். அப்போது நமக்கு காயிலே வந்து சீக்கிரம் டேமேஜ் ஆகிரும். புது காயில் வாங்க வேண்டிய நிலமை வந்துடும். காயில் ஒரு ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா சம்திங் வந்துடுங்க. ஏன்னா எல்லாமே எலக்ட்ரானிக், ஒன்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவே முடியாது, ரிட்டன் கொடுக்கவே முடியாது. ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். நான் காயில் வாங்கும்போது செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். லூஸாக இருந்தாலும் நமக்கு காயில் போயிடும். அதுக்கப்புறம் நான் வந்து பெட்ரோலுங்க பாருங்கள், ஆயில் ஊற்றிட்டேன். 350 ml ஆயில் ஊற்றி ட்ரெயின் போல்ட்டெல்லாம் போட்டு ஆயிலெலாம் ஊற்றிட்டேன். இப்போ வெளியில் இருக்கிற 10 mm பாருங்கள், 10 mm நட்டை போட்டுக்கலாம். 10 mm நட்டை போட்டு கீழே ஒரு பேலன்ஸ் நெட்டு வரும். இது வந்து எப்படின்னா அசம்பிளி, கிளச் கார் அசம்பிளி அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிறக்காக தான் இந்த 10 mm நட்டு போடுறோம். வாஷர் போட்டு 10 mm நட்டு போட்டுக்கலாம். இதுவும் டைட் பண்ணிங்க, லெவலாக டைட் பண்ணிங்க, ஓவர் டைட் வேண்டியதில்லை. இது மர போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஸ்டட்டே ஒரு வேண்டியது. அதுக்கப்புறம் சின்ன ஸ்ப்ரைட் ஆயில் சீல் போட்டுக்கலாம். ஆயில் வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து ஆயில் ஊற்றின காட்டியிருக்க மாட்டேன். கண்டிப்பாக ஆயில் ஊற்றிடுங்க, மறந்துடாதீங்க. சின்ன ஸ்ப்ரைட் வந்து போட்டு அதுக்கு வேறு லாக் வாஷரும் போட்டு அதுக்கப்புறம் 32 mm இருக்குது பார்த்திங்களா, அந்த நட்டை வந்து போட்டுக்கலாம். நட்டை வந்து போட்டு டைட் பண்ணிக்கலாம். வெட்டி தான் டைட் பண்ண போகிறேங்க, பாக்ஸ்லாம் போட்டு டைட் பண்ணல. வெட்டி டைட் பண்ணுறதும் பாக்ஸில் கன்னில் டைட் பண்ணுறது ஈக்குவலாக தான் இருக்குங்க. ஹார்ஸ் பவர் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. நான் வெட்டியே டைட் பண்ணிக்கிறேன். நெட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகுங்க. 32 mm போது திக்கன் வந்து அதோட டயா வந்து அதிகமாக இருக்கும், திக்கன் அதிகமாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இதுக்கப்புறம் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் மாட்டிக்கலாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் நீங்கள் மாட்டணும். கீழே வந்து சைலன்சரில் வந்து ஒரு அவுட்லெட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அவுட்லெட்டு இதில் வந்து கண்ட்ரோல் ஆகி தான் வந்து பொல்யூஷன் வந்து
ரிமூவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொல்யூஷன் வந்து ரிமூவ் பண்ணுங்கள், 100% சொல்ல முடியாது. ஆனால் இதை வந்து சம்டைம்ஸ் வந்து இது தேவையில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தேவையில்லை அப்படின்னா கீழே இருக்கிற சைலன்சர் வந்து நீங்கள் அந்த அவுட்லெட்டை வந்து கட் பண்ணி வெல்ட் அடிச்சுட்டு பிளாக் பண்ணிட்டு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலே வந்து நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடலாம். தேவையில்லை தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் கண்ட்ரோல் ஆகுங்க. அவ்வளோ ஃபுல் ஃப்ளெச்சராக இன்னும் உள்ளக்க நான் ரிட்டர்ன் வால்வ் இருக்கும், அவ்வளோதாங்க. வேறு எந்த பொல்யூஷனும் இல்லை. இதை வந்து நம்ம அந்த சைலன்ஸில் வந்து வர அவுட்லெட்டில் போடணும். போடல அப்படின்னா வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி சவுண்டு வந்துடும். ஏன் அப்படின்னா சைலன்ஸ்லேருந்து சடனாக வெளியே வரும்போது நமக்கு சவுண்டு வேரி ஆகும். சைலன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் லென்த் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் அவுட்லெட் கொடுத்தோம்னா சவுண்டு வேரியேஷன் வரும். இப்படியெல்லாம் இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக வந்து போட்டுட்டு டைட் பண்ணிக்கலாம் பொல்யூஷன் கண்ட்ரோல் கேஜை. ஓகேங்களா, 8 mm நட்டு இருக்கும், நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம். நட்டு இல்லைங்க, போல்ட்டு, 8 mm போல்ட்டு போட்டு பாக்ஸ் போட்டு டைட் பண்ணிக்கலாம். எல்லா வண்டியிலையும் இப்போ பொல்யூஷன் வச்சுட்டாங்க. ஏன்னா ரூல்ஸ் போட்டனால நமக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொல்யூஷன் வச்சுருக்காங்க. ஆனால் பழைய வண்டியில் வண்டியிலலாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பொல்யூஷன் கண்ட்ரோலை வந்து கழட்டி வீசிடுவோம். சர்வீஸ் வந்துச்சுன்னா சைலன்சரில் வர அவுட்லெட்டை வந்து பிளாக் பண்ணி விட்டுட்டு இந்த பொல்யூஷன் வந்து கழட்டிடுறாங்க நிறைய பேர். அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வெல்டிங் சார்ஜ் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இது எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல, மாட்டி விட்டுடலான்னு மாட்டி விட்டுருவாங்க சில பேர். நாம் வந்து ஆஸ் யூஷுவலுங்க நம்ம மாட்டி விட்டுருவோம். இப்போ வந்து அந்த பொல்யூஷன் வந்து அவுட்லெட் வந்து இதில் வந்து கனெக்டிவிட்டி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஸ்பார்க் ப்ளக் போட்டு நம்ம வந்து கேப்பை போட்டுக்கலாம், ஸ்பார்க் ப்ளக் கேப்பை. இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். நாய்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த நாய்ஸுக்கும் இப்போ இருக்கிற நாய்ஸுக்கும் எவ்வளோ வேரியேஷன் அப்படின்னு பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சாவி ஆஃப் பண்ணிட்டு 2 கிக் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா உள்ளக்க ரொட்டேஷன் வரும்போது ஏதாவது சவுண்டு வருதா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஒன்ஸ் வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சவுண்டு வந்தால் கண்டே பிடிக்க முடியாது. அதனால் நாம் வந்து ஃபஸ்ட்டு சாவியை ஆஃப் பண்ணிட்டு 2-3 கிக் பண்ணுங்கள், ஏதாவது சவுண்டு வருதா அப்படின்னு. வாசலுக்கு விழுந்துருந்தால் கண்டிப்பாக சவுண்டு வருங்க. அதனால் 2 கிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 3ஆவது கிக்கில் வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. நாய்ஸ் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள், சவுண்டு எப்படி இருக்கும், சடன் பிக்கப் இருக்குது. சடனாக பிக்கப் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ஜின் நாய்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நாய்ஸ் வந்து அப்புறமா பிக்கப் இருக்கும். ஆனால் இதில் வந்து சடனாக வந்து பிக்கப் இருக்குது பாருங்கள் ஆக்சிலேட் பண்ணும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இனி எல்லாமே அசம்பிள் பண்ணி டோரை போட்டுடலாம். அவ்வளோதான், இதோட வீடியோ முடிச்சுக்குவோம். கீழே இருக்கிற ஃபுட்ரஸ் ரப்பர் வந்து நான் அசம்பிள் பண்ணிக்கிறேன் 4 போல்ட்டு போட்டு. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டூ சப்போர்ட்.